அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபசர் ஜெயச்சந்திரன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி வரைக்கும் பண்ணியிருக்கிறாரு ஆங்கிலத்தில். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அவருடைய இதை பார்த்தீங்கன்னா அவருடைய கல்வி பார்த்தீங்கன்னா நிறைய போய்கிட்டே இருக்குது. அதை வரிசையாக நான் ரீட் பண்ணேன்னா இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்லேயே ஃபுல்லாக முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் அவரோட இன்ட்ரொடக்ஷனில். அதனால் சிம்பிளாக சொல்லிக்கிறேன், ஏன்னா வார வாரம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். அவர் முக்கியமாக பிஹெச்டி நிறைய கைடன்ஸும் கொடுத்துட்டு இருக்கிறாரு பிஹெச்டிக்கு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னல் எக்ஸாமினராகவும் இருக்கிறாரு. அது இல்லாமல் ஆங்கிலத்தில் நிறைய பேருக்கு வந்து வழிகாட்டல்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ பப்ளிகேஷன்ஸ் ஜேர்னலில் வந்து நிறைய வந்து அவரோட ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷாக இருக்குது. அது இல்லாமல் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருக்கிறாரு. இது நிறைய விஷயங்கள் அவரோட எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே என்னன்னா ஆங்கிலம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு பயம் இருக்குது. ஐயோ ஆங்கிலமா அப்படின்னு. ஏன் ஆங்கிலம் வந்து நமக்கு ஒரு பயம் வருது அப்படின்னாக்கா அது வந்து நமக்கு தெரியல அப்படிங்கும் போது அந்த ஆங்கிலத்து மேல நமக்கு ஒரு ஒரு வெறுப்பு, ஒரு அவர்ஷன். அண்ட் அது மட்டும் இல்லாம அதை பார்த்து ஒரு பயம் வருது. அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா எந்த ஒரு சப்ஜெக்டா இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுட்டோம்னா அதுல வெல்வர்ஸ்ட் ஆக முடியும். இன்னையில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஆங்கிலம் வந்து முழுமையா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. நம்ம ஜெயச்சந்திரன் சாரோட கையை பிடிச்சிட்டு நம்ம நடந்து போனோம்னா அவர் கூட்டிட்டு போவதுக்கு ரெடியா இருக்கிறாரு. சார் நீங்க ஆரம்பிக்கலாம், மேடை உங்களுக்கானது. நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். முதல்ல இந்த வாய்ப்பு கொடுத்த நெல்லை உலகம்மாள் மேடத்துக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. டெக்னாலஜியில் ஃபேஸ்புக் எல்லாம் நேரத்தை விரையமாக்குது, யாரும் சரியாக பயன்படுத்துறது இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் ஒரு முகமறியா ஒரு தளத்தில் உலகம்மாள் மேடமோட தொடர்ந்து அவங்களோட பதிவுகளை பார்த்து ஸோ இந்த அளவுக்கு ஒரு சமுதாயத்துக்கு வந்து நம்ம நல்ல விஷயங்களை பண்ணுறாங்க, ஸோ அவங்களோட சேர்ந்து நம்மளும் பயணிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்து போன வாரம் தான் மேடம் கிட்ட பேசினேன். ஸோ பேசும்போது அவங்க உடனே நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் சொன்னாங்க. ஸோ அதோட வெளிப்பாடு தான் இன்றைய முதல் வெபினார். ஸோ இது வந்து ஒரு சீரியஸாக நடத்தலாம், சீரியஸாகவும் நடத்தணும், அட் தி சேம் டைம் கொஞ்சம் சீரியஸாகவும் நடத்தணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்றதுனால நம்ம வந்து என்னன்னா ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் டு லேர்ன் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் லேர்னிங் இங்கிலீஷ் அப்படின்னாலே வந்து நிறைய பேருக்கு வந்து உடனே ஒரு பதட்டம் வந்துடுது, ஒரு பயம் வந்துடுது. ஸோ அந்த ஒரு பயம், அந்த ஒரு சைக்கலாஜிக்கல் பேரியரை வந்து தகர்த்தெறிவது எப்படி அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு பொதுவாக பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வகுப்புகளில் ஆடியன்ஸோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் டு லேர்ன் இங்கிலீஷ். Success often comes to those who dare and act. It seldom goes to the timid. So it means that Shakespeare said that cowards die many a times before they die அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஆங்கிலம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு பயந்துக்கிட்டே இருக்காங்க. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் உடனே ஐயோ இங்கிலீஷில் பேசணுமா அப்படின்வாங்க. இது வந்து மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ எல்லாருக்குமான ஒரு பயமாக வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது, ஒரு ஆங்கிலம்னா என்ன, அதை எப்படி கத்துக்கிறதுன்ற விஷயங்களை இப்போ நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ டிப்ஸ் டு லேர்ன் இங்கிலீஷ். ஸோ டிப்ஸ் டு லேர்ன் இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நமக்கு சொல்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லேர்ன் 10 words a day. ஒரு நாளைக்கு ஒரு 10 வார்த்தையாவது நீங்கள் கற்றுக்கணும். அதுக்கு அடுத்து ரெண்டாவது வந்து ரீட் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ். ஓகே, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ். அதுக்கடுத்து ஸ்பீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ மிரர், ரீட் அலவுட், வாட்ச் இங்கிலீஷ் மூவிஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு பொதுவான விஷயங்களை தான் வந்து நமக்கு வந்து எப்பயுமே வந்து சொல்லுவாங்க. பட் அதை சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இதை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. பட் அதுக்கான அவுட்புட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவுட்புட் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. எதனால் அப்படின்னா இப்போ லேர்ன் 10 words a day அப்படின்னா கட்டாயம் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை யூபிஎஸ்சி எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் கண்டிப்பாக பண்ணுவாங்க. பட் அதோட கான்டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், ஏன்னா இப்போ ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தைக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஸோ அதனால வந்து அதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக பயன்படுத்துகிறோமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா தான் வந்து நம்ம வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும். இப்போ இங்கிலீஷ் மீம்ஸ். ஓகே, ஒரு இங்கிலீஷ்னாலே எல்லாருக்குமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு இதுவாகிடுது. ஒரு ஸ்டேட்டஸ் போடுறாங்க பசங்க, நீ ஸ்டேட்டஸ் போட்டால் பெரியவனாடா, உனக்கு வந்து ஒரு லெட்டர் ஒழுங்காக எழுத தெரியுமாடா, இப்படின்ற மாதிரி இங்கிலீஷை வச்சு நிறைய இந்த காலத்தில் வந்து மீம்ஸ் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இங்கிலீஷ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து யாருக்கு அப்படின்னா டெர்ஷரி லெவல் லேர்னர்ஸ். ஸோ டெர்ஷரி லெவல் லேர்னர்ஸ் அப்படின்றது யார் அப்படின்னா ஒரு ஹையர் எஜுகேஷன் முடிச்சுட்டு காலேஜ் லெவல் வர்றவங்கள வந்து நம்ம வந்து டெர்ஷரி லெவல் லேர்னர்ஸ்ன்னு சொல்கிறோம்.
ஸோ அந்த டெர்ஷரி லெவல் லேர்னர்ஸில் பார்த்தீங்கன்னா ஐஐடிஸ், ஐஐஎஸ்சி, ஐஐஎம், என்ஐடிஸ், ட்ரிபிள் ஐடிஸ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ், constituent colleges, government aided colleges, deemed universities, institute of eminences, affiliated colleges. ஸோ இந்த மாதிரி வந்து பல்வேறு வகையான கல்வி நிறுவனங்கள் நம்ம நாட்டில் இருக்குது. ஸோ நம்ம ஒரு யூபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களோ இல்லை எந்த ஒரு ஜாபுக்கு போகிறவங்களா இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க வந்து இந்த ஏதாவது ஒரு நிறுவனத்தில் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்க படிக்கும்போது என்ன அப்படின்னா நிறைய ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏஜ் ஆஃப் டிரான்சிஷன், இன்னொரு டிரான்சிஷன் வந்து ஸ்கூல் லைஃப் டு காலேஜ் லைஃப், இந்த ஆம்பியன்ஸ், லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பியர் ப்ரெஷர், கல்ச்சுரல் வேரியேஷன்ஸ், டிஸ்ட்ராக்ஷன்ஸ், லோன்லினஸ், ஃபேமிலி சுச்சுவேஷன், ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்களோட வாழ்க்கையில் இது பண்ணிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி வந்திருப்பாங்க. ஸோ அப்படி வரும்போது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எய்ம். ஸோ இந்த எய்ம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வெவ்வேறு தளத்தில் வந்து அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து டாக்டர் ஆகணும்னுவாங்க, அப்புறம் டாக்டர் ஆக முடியலன்னா இன்ஜினியரு, அப்புறம் தென் சயின்டிஸ்ட்டு, டீச்சர், ப்ரொஃபஸர், ஜட்ஜு, அட்வொகேட், லாயர், ஒரு பொலிட்டீஷியன், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், பேங்கர், லாங்குவேஜ் ட்ரெயினர், யூனிஃபார்ம்டு சர்வீசஸ். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்தனியான எய்ம் இருக்கும். ஸோ அதுதான் இப்போ நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வாட் வாஸ் யுவர் எய்ம் அண்ட் வாட் இஸ் யுவர் எய்ம். ஏன்னா அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எய்ம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ பொது எல்லாரையுமே அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆங்கிலம் அப்படின்னாலே உடனடியாக ஒரு பதட்டம், ஒரு பயம் வந்துடுது. ஸோ why are we afraid of English? Why do we feel diffident when you heard the term English, or when we ask to speak in front of someone, immediately we will feel nervous and anxious. So all sort of chemical reactions or biological reactions will happen within us. ஸோ அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது ஆங்கிலோஃபோபியா. ஸோ இந்த ஆங்கிலோஃபோபியாவை ஆங்கிலோமேனியாவை எப்படி மாற்றுறது? ஃபோபியான்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இட் இஸ் ஃபியர் ஆஃப் சம்திங். ஸோ ஆங்கிலோஃபோபியா மீன்ஸ் ஃபியர் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் ஃபியர் ஆஃப் இங்கிலீஷ் பீப்புள். இதெல்லாம் வந்து ஆங்கிலோஃபோபியான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆங்கிலோஃபோபியாவை நம்ம வந்து ஆங்கிலோ மேனியாவா மாற்றுறது எப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலான ஒரு பேரியர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் எல்கேஜி டு கிராஜுவேஷன் வி ஹாவ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ இந்த மாதிரி நம்ம லேர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக வந்து ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, தே வில் சே தட் சார் ஐ எம் ஃப்ரம் ரூரல் பேக்ரவுண்ட், ஐ எம் எக்கனாமிக்கலி வீக்கர், ஐ எம் அ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர், ஐ வாஸ் ஸ்டடிட் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், இட் வாஸ் அ ரோட் லேர்னிங், ஐ நெவர் எக்ஸசைஸ்டு கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து இருக்கும். இன்னொன்று வந்து லிட்டில் ஆர் லோ ப்ரொஃபிஷியன்சி. ஸோ அந்த ப்ரொஃபிஷியன்சி லெவல்ன்றதை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணியிருக்க மாட்டோம். எதனால் அப்படின்னா we fail to activate the knowledge of becoming more fluent. So அந்த proficiency we need to improve ourselves. Next is tongue tied diffidence. So diffidence நம்ம ஏற்கனவே பார்த்தோம். So diffidence is nothing but lack of confidence. We lack in the confidence level. So that is the reason we have tongue tied diffidence. And third point is inhibitions about speaking the language. So inhibitions means an obstacle, a barrier. So all these things will protect the speaking the language. Next is lack of suitable vocabulary. So vocabulary also plays a vital role in language learning, because if you're good at your vocabulary, naturally the proficiency level and the fluency will be automatically flow from your heart. Okay, next is lack of real practice in real life situations. So in the real life situations, we need to think of the real life situation. So on this situation, say for example in bank, what are the conversation we may have? Okay, so if I go to other state, what are the conversation we will enact? So these kind of real life situations we need to practice. And next is fear of making mistakes. So that is the major one. So all the students, be it students or teachers or any speaker, so definitely they will be afraid of a fear of making mistakes. So நான் இந்த மிஸ்டேக்கை பண்ணிட்டேன்னா என்னை பற்றி என்ன நினச்சிக்குவாங்களோ, ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாங்களோ அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபியர்லேயே வந்து they will make mistakes. Next is fear of making fun by peers and other students. ஸோ நம்ம பியர் குரூப்ஸ் என்ன சொல்லுவாங்க, அதர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு ஃபியர்.
ஸோ ஹவு டு லேர்ன். ஸோ நம்ம எப்படி சார் எல்லாத்தையுமே கற்றுக்கிறது? நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட்டு 10 வேர்டு கற்றுக்கணும், கண்ணாடி முன்னாடி பேசணும், சத்தமாக படிக்கணும், அதெல்லாம் ஒர்க் ஆகாதுன்னு சொல்கிறீங்க. அப்போ நம்ம எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, there is a famous psychological coach, Simon Sinek is there. So his quote says that working hard for something we don't care about is called as stress. ஸோ நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நமக்கு பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். ஐயோ ஆன்லைன் கிளாஸா, என்னடா பண்றது அப்படின்ட்டு மியூட்ல போட்டு சில பேர் போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிறது வந்து இது ஸ்ட்ரெஸ். நெக்ஸ்ட் இஸ் ஒர்க்கிங் ஹார்ட் ஃபார் சம்திங் வி லவ் இஸ் கால்ட் அஸ் பேஷன். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து ஒரு பேஷனோட ஒரு லவ்வோட பண்ணும்போது டெஃபினெட்லி வி வில் லேர்ன் ஃப்ரம் தட். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் பி பேஷனேட் இன் யோர் லேர்னிங். Next is enjoy learning. Enjoy the learning. Okay, learning is a continuous process. இன்னைக்கு ஒரு நாள் செஷன் முடிஞ்சவொடனே அப்படியே இங்கிலீஷ் கற்றுக்கலாமான்னா கற்றுக்க முடியாது. ஓகே, 30 நாளில் ஆங்கிலம் கற்றுக்கலாமான்னா கற்றுக்க முடியாது. அதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டிங் டூலாக தான் வந்து நம்ம பார்க்க முடியுமே தவிர இட் இஸ் அ கண்டினியூவல் ப்ராசஸ். ஸோ வி ஷுட் என்ஜாய் லேர்னிங். And third point is accept mistakes. Okay, because making mistakes is a natural part of learning that we must accept. Okay, I accept in many places. Sometimes we may have a typological error. Sometimes in a hurry we may not rightly pointed out certain spellings. It may be happened, but this should be corrected. Okay, so my teachers used to visit my classes and lectures, and they'll say everything, and finally they'll give feedback. Okay, testimonial and feedback, there are difference. Okay, testimonial is telling only the positive things. Feedbacks is telling about the negative things also. So my teachers and my friends, everybody used to give feedback to me. Sir, and the last and the EV konjam miss aayirundha adu konjam correct panikonga. So there are things we could learn in this way only. And there are so many methods in English language teaching methods, like a grammar translation method, communicative language teaching method, audio lingual method, and Suggestopedia method. So lots of methods have been devised by experts of English language teaching. But what I suggest here is know what works best for you. Okay, there are so many aspects of that, but we only know that what works best for you. Next is use English whenever you can. Okay, if it is any classroom, if you're attending a session, if your teacher asks you to speak in front of the students, utilize that opportunity. Okay, so make use of English whenever you can. And next is brainstorm as many ideas and thoughts onto the paper. Okay, then only the learning will occur. So I will give you a few slides are there to give you some brainstorm ideas. So we need to brainstorm on ideas and thoughts. And next is don't give up, always be positive. Okay, never give up in your life, whatever be the problem, whatever be the obstacles, never give up in your life. So if we follow these aspects, definitely we will learn English in a very easy manner. Okay, so next I would like to share an experience to all of you. How many of you heard the term brain drain? Brain drain. Brain drain வார்த்தை எத்தனை பேர் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியாது. ஸோ என்னோட காலேஜ் டேஸில் வந்து நானும் வந்து கேள்விப்பட்டதில்லை. ஸோ ஆக்சுவலி ஐ வாஸ் அன் என்சிசி கேடட். ஸோ ஆல்வேஸ் அசோசியேட் வித் என்சிசி. ஓகே, தேசிய மாணவர் படைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இட் இஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி. ஸோ அந்த ஒரு இதில் வந்து இஃப் யூ ஆஸ்க் பிரெயின் ட்ரெயின், ஓகே, அந்த ஒரு பெஸ்ட் கேடட்ன்ற ஒரு காம்படிஷன் போகும்போது we have a activity called extempore. Okay, extempore means speaking without any preparation. எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாம ஆல் ஆஃப் அ சடன் பேசுறது. ஸோ அந்த ஒரு ஆக்டிவிட்டியில தான் வந்து நான் வந்து என்னோட வெற்றியை வந்து மிஸ் பண்ணிடுவேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி அந்த எக்ஸ்டம்பரையில் வந்து எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து பிரெயின் ட்ரெயின். பிரெயின் ட்ரெயின்னா என்னடா, ஒன்றுமே புரியாது. போவேன், என் பேரை சொல்லுவேன், ஐ எம் எ கேடட் ஃப்ரம் சோன்சோ காலேஜ், த டாபிக் கிவன் டு மீ இஸ் பிரெயின் ட்ரெயின் சொல்லுவேன். அதோட அப்படியே மேலே கீழே ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். ஸோ அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் லேர்னிங். ஸோ வேர் டு ஐ லேக், இங்கிலீஷில் எனக்கு எங்கே தடுமாற்றம் வருது, எந்தெந்த விஷயங்கள் நான் கற்றுக்கணும்னா ஐ ஹவ் ஸ்டார்டட் அனலைசிங். ஸோ அதுக்கப்புறம் தான் பிரெயின் ட்ரெயின். அந்த பீரியடில் நான் ஜென்ரலாக திங்க் பண்ணும்போது அப்படியே நம்ம வந்து வி ட்ரை டு டெடியூஸ் மீனிங் ஃப்ரம் த வேர்ட். ஓகே, பிரெயின்னா மூளை, ட்ரெயின்னா சாக்கடை இல்லை குறைந்து போதல் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கு என்ன மேட்சிங்கே வரலையே அப்படின்னு பார்க்கும்போது தான்
ஸோ ஐ விசிட்டட் கன்னிமரா லைப்ரரி, பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரி. இப்போ இருக்கிற தொழில்நுட்பம்லாம் அப்போ கிடையாது. ஓகே, இப்போ நீங்கள் கூகுளில் தட்டினீங்கன்னா எல்லாமே வந்துடும், பிடிஎஃபாக வரும், பிபிடியாக வரும். ஸோ அந்த பிரெயின் ட்ரெயினை ஐ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட். ஸோ அந்த பிரெயின் ட்ரெயினை கற்றுக்கிட்டு அதோட விடல, இப்போ அது சம்மந்தமாக பிரெயின் கெயின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து அதே போல் பார்த்தீங்கன்னா வி ஆர் டிஜிட்டல் இமிகிரன்ஸாக இருந்து இப்போ நேட்டிவ்ஸாக மாறிக்கிட்டு இருக்கோம். So how to enhance your ability by connecting words is important. Okay, so இப்போ brain drain பார்த்தோம் இல்லையா, அதோட relevant words எல்லாமே பார்த்தீங்கன்னா it is a word which is relevant with migrants. So natives, what is mean by natives? இப்போ நம்ம யாராவது பார்த்தோம்னா உங்களுக்கு எந்த நேட்டிவ், இப்போ அக்கா நெல்லை உலகம்மாள் அப்படின்னா நம்ம உடனே அக்கா நீங்க நெல்லையா அப்படின்னு கேட்குறோம். ஸோ அது வந்து அவங்களோட நேட்டிவ் அப்படின்ற மாதிரி. ஸோ நேட்டிவ்ஸ் இஸ் அ பர்சன் ஹூ வாஸ் பார்ன் இன் அ பர்டிகுலர் பிளேஸ். ஸோ இந்த ஒரு வார்த்தையோட நம்ம வந்து விட்டுறக்கூடாது. இது சம்பந்தமான இது தொடர்புடைய எல்லா வார்த்தைகளையும் நம்ம வந்து கற்றுக்கிடணும். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் டயஸ்போரா. டயஸ்போரா இஸ் டிஸ்பர்ஷன் ஆஃப் ஸ்ப்ரெட் ஆஃப் எனி பீப்புள் ஃப்ரம் தேர் ஒரிஜினல் ஹோம்லேண்ட். அக்கா இன்னொரு 10 நிமிஷம்க்கா, ஏன்னா அக்கா 20 மினிட்ஸ் தான் சொல்லியிருந்தாங்க, இன்னொரு 10 மினிட்ஸ்ல கரெக்டாக முடிச்சிடுறேன். ஓகே, ஸோ பிரெயின் அந்த டயஸ்போரா அப்படின்றது பார்த்தீங்கன்னா த டிஸ்பர்ஷன் ஆஃப் ஸ்ப்ரெட் ஆஃப் எனி பீப்புள் ஃப்ரம் தேர் ஒரிஜினல் ஹோம்லேண்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் டயஸ்போரா. ஓகே, தமிழ்ன்றது அது ஒரு டயஸ்போரா, பார்சி டயஸ்போரா. இப்போ தமிழ் டயஸ்போரான்னு பார்த்தீங்கன்னா உலகெங்கும் பரவி கிடக்கு. ஓகே, டோக்கியோ தமிழ் சங்கம், ஆஸ்திரேலியா தமிழ் சங்கம், அமெரிக்கா தமிழ் சங்கம். ஸோ இட்ஸ் அ தமிழ் டயஸ்போரா. நெக்ஸ்ட் இஸ் நொமேட்ஸ். நொமேட்ஸ்ன்றது இட்ஸ் அ மெம்பர் ஆர் அ ட்ரைப் ஹூ மூவ்ஸ் ஃப்ரம் one place to another place. Next, migrants, immigration, emigration, emigre. Emigre means a person who has sent out of the country for personal, for political or religious reasons. அதுக்கு அடுத்து transnational, exile. Exile na நாடு கடத்துறது. Refugees, அகதிகள். Okay, so we have Sri Lankan refugees in our places. நம்ம எட்டயபுரம் முத்துலாபுரம் பக்கத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்கன் கேம்ப் இருக்கு, திருச்சியில இருக்கு, சென்னையில இருக்கு. லாட்ஸ் ஆஃப் பிளேசஸ் ஹேவ் ரெஃப்யூஜிஸ் கேம்ப். தென் அசைலம். அசைலம்னா அடைக்கலம். ஓகே, ஸோ இதெல்லாம் அது ரெலவெண்டான வேர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு விஷயம் நம்ம படிக்கிறோம்னா அது தொடர்புடைய எல்லா வார்த்தைகளும் நம்ம படிக்கும்போது தான் ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். தட் இஸ் கால்ட் அஸ் காம்ப்ரிஹென்சிவ்னஸ். ஓகே, காம்ப்ரிஹென்சிவ்னஸ் மீன்ஸ் தரோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சர்டன் திங்ஸ். இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஓகே, ஸோ இப்போ இந்த பிக்சர் பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன ஒரு பேராகிராஃப், ஒரு 50 வேர்ட்ஸில் நீங்கள் ஒரு பேராகிராஃப் எழுதலாம். தலைப்பு வந்து எ டைகர் இன் அ டாய் ஷாப், நாட் ஃபார் சேல்னு போட்டிருக்கு. ஸோ ஃபேமஸ் பீப்புள் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குட் ரைட்டர் இஸ் அ குட் ரீடர். இப்போ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்பீக்கர் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஷுட் பி அ good listener. So this is a picture I used to tell to my students for the World Environment Day. So the World Environment Day பத்தி பேசினா we need to listen more about environment and about these things. So thematic appreciation test. So thematic appreciation test ன்றது it's an important test. Maybe நம்ம UPSC prepare பண்றவங்க plus CDS combined defense services பண்றவங்க கட்டாயம் இந்த ஒரு இதை படிச்சிருப்பாங்க. So the picture will be shown to them just for a minute. So they have to write their views about this picture in a paragraph. So அதுதான் வந்து thematic appreciation test, TAT ன்னு சொல்லுவாங்க. So learning English. So learning Englishனா எல்லாருமே நான் இங்கிலீஷ் கத்துக்கணும், இங்கிலீஷ் நல்லா பேசணும் அப்படின்னாங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா there are so many aspects are there. In Telugu, there is a saying that Darshanamulu veru Devudu okate. Darshanamulu veru Devudu okate. ஓகே, நம்ம விதவிதமான வடிவங்களில் வந்து வேண்டுறோம், பட் கடவுள் வந்து ஒருத்தர் தான்ற மாதிரி. இப்போ இங்கிலீஷ்ன்றது வந்து ஒரு கடவுள், பட் வடிவங்கள் வந்து வெவ்வேறு. ஓகே, இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து இங்கிலீஷில் பார்க்கலாம். இங்கிலீஷ் ஃபார் டாக்டர்ஸ், இங்கிலீஷ் ஃபார் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷ் ஃபார் நர்சஸ், இங்கிலீஷ் ஃபார் இன்ஜினியர்ஸ், சயின்டிஸ்ட், டீச்சர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், ஜட்ஜஸ்க்கும் இருக்கு. ஓகே, ஸோ ஐ ஹாவ் பீன் ட்ரைனிங் இங்கிலீஷ் டு டீச்சிங் இங்கிலீஷ் டு ஜட்ஜஸ் அண்ட் ஐ ஹவ் பீன் ட்ரைனிங் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் ஹூ லைக் டு பிகம் அ ஜட்ஜஸ். ஓகே, அவங்களாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. சார், ஒரு மேடையில் வந்து நான் பேசும்போது ஒரு கலெக்டர்ஸ்லாம் வந்து இங்கிலீஷ் நல்லா பேசுகிறாங்க, ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்னால் பேச முடியல, ஒரு ஜட்ஜு கிட்ட வந்து
அந்த சொல்ல வர விஷயம் என்னன்னு எனக்கு தெரியுது, பட் அது ஆங்கிலத்துல சொல்லும் போது எனக்கு ஒரு கூச்சமாவும் தயக்கமாவும் இருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி நான் ஓவர் கம் பண்றது அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள். தென் இங்கிலீஷ் ஃபார் லா என்ஃபோர்ஸ்மெண்ட், then English for business communication, banking, language training, English for academic purposes, then official noting and drafting. Official noting and drafting is also very important. இங்க இன்னொரு விஷயம் சொல்றேன், ஏன் அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்னா எல்லாருமே வந்து ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் மட்டும் தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நினைக்கிறாங்க. இட் இஸ் நாட் லைக் தட். ஸ்பீக்கிங் as well as written communication is called as communication skills. Then English for beginners, kids, adults, public speaking, English for journalism, English for media. இப்போ லேட்டஸ்ட்டாக இங்கிலீஷ் ஃபார் யூடியூப். ஏன்னா பிகாஸ் லாட் ஆஃப் யூடியூபர்ஸ் ஆர் தேர். ஸோ யூடியூப்ஸில் எந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் போடணும், ஹவு டு யூஸ் கேட்சி ஃப்ரேசஸ், அந்த மாதிரி அதுக்கான ஒரு இங்கிலீஷ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு இங்கிலீஷ் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னும் போது நம்ம எந்த ஒரு டொமைன்ல இருந்து அதை கற்றுக்கணுன்றது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்றது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் ப்ரொஃபஷனல் கெரியர். Okay, there are so many speech styles. It depends on the relationship which we have with the people. Okay, I cannot talk to anybody like as I like. Okay, it depends on the situation as well as the relationship. At home, how do we speak? At office, how do we speak? At a hospital, how do we speak? Okay. Then second is our mood. Okay, in which mood we are listening to this? In an angry mood or a happy mood? Nervousness. Okay, so all these things plays a vital role in being an effective communicator. Next is language acquisition. Language acquisition and language learning, அதோட difference சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன்க்கா. So language acquisition அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, acquisition is a gradual development of ability in a language by understanding and use it naturally. Okay, லேர்னிங்ன்றது இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இங்கே வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் அக்விசிஷன்றது வந்து இன்ஃபார்மல், இம்ப்ளிசிட் அண்ட் சப்கான்ஷியஸ் லேர்னிங் அண்ட் நோயிங் த்ரூ லாங்குவேஜ் அண்ட் லேர்னிங் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்சஸ். ஓகே, இப்போ நம்ம ஃபார்மர் பிரசிடென்ட் அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு வந்து L1 வந்து லாங்குவேஜ் 1, அவரோட லாங்குவேஜ் 1 தமிழ். அடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய L1 வந்து குஜராத்தி. இங்கே அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்புக்கு வந்து முதல் L1ன்றது வந்து ஆங்கிலம். ஸோ L1 L2 வந்து மாறும்போது அக்விசிஷனாக இருந்தால் தான் நம்ம வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணுவோம். இப்போ அடுத்து லேர்னிங் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ன்றது லேர்னிங், பிகாஸ் லேர்னிங் இஸ் அ கான்ஷியஸ் ப்ராசஸ் இன் அக்யூமுலேட்டிங் த நாலேஜ். ஓகே, அதுதான் நிறைய பேர் கவலைப்படுற ஒரு விஷயமே என்னதான், சார் எங்கே கிராமரில் தப்பு பண்ணிடணும்னு பயமா இருக்கு, எங்க ஹாவ் பீன் போறது எங்க ஹேட் பீன் போறதுன்னு தெரியல, இங்க இஸ் வருமா வாஸ் வருமா, வாஸ் வருமா வேர் வருமா, அந்த மாதிரி நிறைய ஒரு குழப்பங்கள். ஏன்னா நம்ம வந்து அதை ஒரு கான்சியஸா லேர்ன் பண்றோம். இதே அக்விசிஷன் வந்து அப்படி கிடையாது. ஓகே, அக்விசிஷன்ன்றது வந்து தானாவே வந்து நம்ம டிஃபால்ட்டா அதை வந்து கத்துக்கிறது. அதனால நோயிங் வித் லாங்குவேஜ், லேர்ன்ட், கிராமர் ரூல்ஸ், மெமரைசிங் வேர்ட் மீனிங், இது எல்லாமே இட் இஸ் லாங்குவேஜ் லேர்னிங். ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் language acquisition and language learning. So in the language learning and acquisition வந்து எப்படி பண்றாங்க அப்படின்றத we'll just have in another slide. So this is the distinction of between acquisition and learning in improving the interpersonal skills. So இப்போ இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, most of the foreigners visit our country for various laudable places and other things. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹவு எ கேப் ஆர் ஆட்டோ ரிக்ஷாவாலா ஆர் டிரைவர்ஸ் ஸ்பீக் இங்கிலீஷ் இன் அ வண்டர்ஃபுல் வே. ஓகே, ஹவு த டூரிஸ்ட் கைட்ஸ் ஸ்பீக் எக்ஸலண்ட்லி டு த ஃபாரினர்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் பிக்சர்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா அம்ரிஸ்டர்ல இருக்கிற பிக்சர். ஸோ அவங்க வந்து ஹிந்தி குஜராத்தி இருந்தாலும் இங்கிலீஷ் வந்து நல்லா அருமையாக பேசுவாங்க. இந்த மிடில் இருக்கிற பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ டுக் திஸ் பிக்சர் பிஃபோர் லாக்டவுன். பிப்ரவரியில் மதுரைக்கு வந்திருந்தப்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் முன்னாடி எடுத்த ஒரு புகைப்படம். உடனே வெள்ளைக்காரிக்காக எடுத்துட்டீங்களா சார் கேட்காதீங்க. இந்த நடுவில் ஒரு அம்மா இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு சின்ன கடை வச்சிருக்காங்க. இவங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் கேட்கும்போது அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் இந்த அம்மா ஷி எக்ஸ்பிளைன் சச் அ பியூட்டிஃபுல் லாங்குவேஜ் அபவுட் தி மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள். அப்புறம் அவங்க தான் வந்து அந்த அம்மாவை கூப்பிட்டு போய் எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சு, இங்கேருந்து பார்த்தா இது தெரியும், இந்த ஊரில் எது இருக்குன்னு ஷி எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் இன் அ wonderful way.
தேர்ட் இஸ் கிளாஸ் ரூம் டீச்சிங். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி வேரியஸ் ஏஜ் குரூப்ஸ் வேரியஸ் சுச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணுறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஃபைனலி ஃபங்க்ஷனல் ஸ்கில்ஸ். ஓகே, இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னாலே இந்த 4 விஷயங்களை சுற்றி தான் வரும்: லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங். ஸோ இந்த 4 நம்ம மாஸ்டர் பண்ணிட்டோம்னா டெஃபினட்டாக யூ வில் பி த மாஸ்டர் இன் யோர் ஃபீல்டு. ஸோ அது வந்து என்னென்ன மீடியமில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிசனிங் அண்ட் ரீடிங்ன்றது வந்து இட் இஸ் கால்ட் அஸ் ரிசெப்டிவ் ஸ்கில்ஸ். ரிசெப்டிவ் மீன்ஸ் ரிசீவிங் இன்ஃபர்மேஷன். ஓகே, அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஸ்கில்ஸ் ஆஃப் காம்ப்ரிஹென்ஷன். ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங்ன்றது இட் இஸ் ப்ரொடக்டிவ். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு 2 ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கேன் இல்லையா? ஒரு ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி, அந்த வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே பற்றி ஸ்பீக் பண்ணோம். ரைட்டிங் வந்து அதுக்கு ப்ரீவியஸ் ஸ்லைடு உங்களுக்கு அந்த டைகர் இன் அ டாய் ஷாப்னு ஒரு இது கொடுத்தேன். இதெல்லாம் ப்ரொடக்டிவ். நீங்கள் வந்து யூ நீட் டு திங்க். த தாட் ப்ராசஸ் ஹேஸ் டு பி ஸ்டிமுலேட்டட். யூ வில் பி திங்கிங் and you thought of what is tiger, where it has come, who has seen this first, what will happen after that, if you disturb how it will roar. So all these thought process and words will come to your mind. Okay, இது எல்லாமே வந்து it is called as productive and also it is called as skills of expression. So இந்த functional skills வந்து நம்ம first master பண்ணணும். அதுக்கு அடுத்து there is a famous expert Ron White says that skills. இப்போ நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னாலே we should learn it as a skill. நம்ம நிறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னா, இங்கிலீஷை வந்து ஒரு சப்ஜெக்டா படிக்கிறோம். ஓகே, AEIOU வந்து ஆன் போட்டுருணும் அப்படின்றோம். அப்படி கிடையாது. ஓகே, AEIOU வந்தா போடக்கூடாது. வவல் சவுண்டுக்கு முன்னாடி மட்டும் தான் ஆன் போடணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ரான் ஒயிட்ன்ற அறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்கில்ஸை வந்து 2 வகையா பிரிச்சுக்கலாம்: லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் அண்ட் லேர்னிங் ஸ்கில்ஸ். லாங்குவேஜ் ஸ்கில்ஸ்ன்றது வந்து வாட், லிசனிங் வாட், ரீடிங் வாட். அதுக்கு அடுத்து லேர்னிங் ஸ்கில்ஸ், ஹவு டு ஸ்பீக், ஹவு டு ரைட் அப்படின்னு அவர் 2 விதமா லாங்குவேஜ் ஸ்கில்ஸாக லேர்னிங் ஸ்கில்ஸாக சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்கில்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நல்லா படிச்சோன்னா டெஃபினெட்லி யூ வில் பி அ great communicator and it will increase your fluency as well as your confidence level in the abilities of LSRW. Moreover, you will be so creative. Okay, you will have creative, you will get team working skills, you will have interpersonal skills. எந்த ஸ்கில்லாக இருந்தாலும் இதை மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா it will be very easy to all of you. And finally, reading. read. படி. காலையில் படி, மாலையில் படி, காலை இரவு பொருள் படும்படி நூலை படி அப்படின்ன மாதிரி நம்ம வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். ரீடிங் இஸ் அ ப்ளஷரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்காக உடனே ஃபாரின் புக்ஸ் படிக்கணுமா சார், ரென்னன் மார்ட்டின் படிக்கணுமா சார் அப்படின்றது கிடையாது. எனி புக், எனி திங் விச் இன்ட்ரெஸ்ட் யூ, ஜஸ்ட் ரீட் இட் அண்ட் டேக் நோட்ஸ் ஃப்ரம் இட் and write it in English. Definitely you will become a language expert. And there is a famous language expert, Stephen Krashen, state that those who read for pleasure significantly better in all areas of language use அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அதனால all of you try to read அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பு கொடுத்த மிக்க நன்றி அக்கா. அக்கா நீங்க அன்மியூட் பண்ணணும். எக்ஸலண்டான ஒரு ப்ரோக்ராம். எவ்ரி வீக் வந்து நீங்க அவங்க வந்து ரிப்பீட் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. நம்ம சொல்லணும். சொல்லுங்க. அவங்க ரக்ஷனா வந்து கேட்டிருக்காங்க. சோ சார் கேன் யூ ரிப்பீட் தி ஆக்டிவிட்டின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா எவ்ரி வீக் வந்து நம்ம பண்ண முடியும், பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணலாம். ஏன்னா 20 மினிட்ஸ் தான் சாரோட டாக் இருக்கும் இதுக்கப்புறம். ஏன்னா அன்னைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கரெக்டாக பேசிட்டு மீதி 5 மினிட்ஸ், லாஸ்ட் 5 மினிட்ஸ் யாராவது ஒருத்தரோ 2 பேரோ வந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்டுக்கலாம். உண்மையாவே நீங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதை சுத்தி அத்தனை விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். அழகா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அந்த ஒரு வார்த்தையில வந்து எத்தனை வார்த்தைகள் வந்து நம்ம கத்துக்க முடியும் அப்படிங்கறத ரொம்ப அருமையா நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சிம்பிளி சூப்பர். ஆனா இப்ப யூபிஎஸ்சி அதே தான். ஒரு விஷயத்த வந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா யூபிஎஸ்சிக்கு அதே தான். ஒரு விஷயத்த நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்த வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சுத்தி உள்ள அத்தனை விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் யூபிஎஸ்சி. அத மாதிரி சில விஷயங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா? இப்போ நீங்க அழகா சொன்னீங்க, இங்கிலீஷ்ல வந்து ஒரே வார்த்தை தான், அதை எப்படி சொல்லணும்னு ஒரு இது இருக்கு. இப்போ டாக்டர்ஸ்க்கான லாங்குவேஜ், டீச்சர்ஸ்க்கான லாங்குவேஜ்,
ஜட்ஜஸ்க்கான லாங்குவேஜ் இருக்குது கண்டிப்பா. ஏன் அது வித்தியாசப்படுது அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு யூபிஎஸ்சி இன்டர்வியூ போறாங்க அப்படின்னா, இன்டர்வியூல போய் இருந்துட்டு ஐ டோன்ட் நோ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அங்க வந்து எப்படின்னா கொஞ்சம் வெண்ண தடவுன மாதிரி, ஐ எம் நாட் அவர் திஸ் ஏரியா அப்படிங்கிற மாதிரி. இதேதான் சார் வந்து ரொம்ப அழகா சொன்னாரு. ஒரு சொற்கமான ஒரு விஷயம் அந்த நேட்டிவ்ஸ் வச்சு டயஸ்பரா, நேட்டிவ்ஸ், நோமாட்ஸ், எக்ஸலன்ட் சார். உண்மையாவே இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தை அவங்க படிக்க ஆரம்பிச்சா கூட ஒரு வார்த்தையை வச்சு அவங்க பல வார்த்தைகள் வந்து கத்துக்க முடியும். ஆங்கிலம்ங்கிறது வந்து சுத்தி சுத்தி வர்றதுதான். அந்த விக்ஸை வந்து சுத்தி சுத்தி போடுற மாதிரி தான். அது எப்படி போடுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது வந்து நம்ம இன்னும் போக போக நம்ம நிறைய கத்துக்கலாம்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி நானே நிறைய கத்துக்கிறதுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னதுல இருந்தே பாக்குறேன் நிறைய விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு இருக்கு. ரியலி ஆமா, எல்லாமே லேர்னிங் இஸ் அ ப்ராசஸ். ஸ்டில் லாஸ்ட் பிரீத், நம்மளுடைய லாஸ்ட் பிரீத் வரைக்கும் கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அக்வரிங் லாங்குவேஜ் அண்ட் லேர்னிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ரெண்டு இருக்கு. ஸோ நம்ம அதை லேர்ன் பண்ணிக்கிறதுங்கிறது வந்து எப்போ வேணாலும் நம்ம வில்லிங்கா இருந்தோம். அதை நீங்க அதுவும் சொல்லிட்டீங்க. லிசன் பண்ண ரெடியா இருந்தாலே நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணணும். லிசன் பண்ணாதான் அதை ப்ரொடக்டிவா நம்ம வந்து அடுத்தபடி நம்ம வெளியே கொடுக்க முடியும். ஸோ அந்த ஸ்கில்ல வந்து நம்ம வெளியே கொண்டு வரணும் அப்படின்னாலே கண்டிப்பா முதலாவது லிசன் பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும். மேக்சிமம் அப்சர்வேஷன், எப்படியெல்லாம் அப்சர்வ் பண்றோமோ அதை அப்சர்வ் பண்ணாதான் நம்ம ப்ரொடக்டிவா அடுத்து நம்ம வந்து அந்த ஸ்கில்ல வந்து வெளிப்படுத்த முடியும். ஸோ இந்த ரெண்டு ரொம்ப அழகா இருக்கு. குட் ஸ்பீக்கர் இஸ் அ குட் லிசனர். இதை வந்து பார்க்கலாம். அடுத்த வாரம் யாராவது ரெடி ஆயிட்டு வர்றாங்களான்னு. இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம அதை வந்து உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான், உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நீங்க பண்ணிக்கலாம். ஆமா, அது அவங்கவுங்களுக்கு வேணுங்கிறது பண்ணுனீங்கன்னா வந்து சொல்லலாம். ஆமா கண்டிப்பா. இது வந்து ஹோம்ஒர்க்லாம் கொடுக்குறாங்க, இவங்க வந்து கிளாஸ்ல வந்து கேட்டுருவாங்களா, அதுவும் பயப்படாதீங்க. நீங்க வேணும்னா நீங்க வந்து ஓப்பன் பண்ணிட்டு நீங்க சொல்லலாம். இல்ல வேண்டானாலும் நீங்க அதை வந்து இது பண்ணிடலாம். யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ண போறதே கிடையாதுங்க. இது வந்து எல்லாருக்குமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். எல்லாரும் கத்துக்கணும் அப்படின்னு. முக்கியமா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் வந்து போகக்கூடிய அந்த அஸ்பைரன்ஸ்க்காக தான் இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த வீடியோ போடும் பொழுது நிறைய அஸ்பைரன்ஸ் பார்த்து ஒரு வாரமும் அவங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அவங்க டைரக்டா சாரை கான்டாக்ட் பண்ணியும் நம்ம வந்து அதுக்கப்புறம் மெதுவா உங்களோட நம்பர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு சாட்டை நம்ம போட்டுட்டு எவ்ரி வீக் வந்து நம்ம எல்லா ப்ரோக்ராம்ஸையும் வந்து எவ்ரி டியூஸ்டே இந்த சேம் டைம் வந்து நம்ம வச்சுக்கலாம். அந்த ஐடி வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் அனுப்புகிறோம். ஒருவேளை யாராவது வில்லிங்னஸ் இருந்துன்னா நீங்கள் உங்களோட நம்பர் வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு எவ்ரி வீக் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். இதில் யாராவது கொஸ்டின்ஸ் இருக்குதுங்களா? இருந்ததுன்னா நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு கொஸ்டின் கேளுங்க. ஆதித்யா இல்ல, கொஸ்டின் எதுவும் இல்ல. ஸோ ஒருத்தரும் நம்ம என்ன பண்ணலாம்னா கொஸ்டின்ஸ் இருக்குன்னா நீங்க எழுதி கூட வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க ஆங்கிலம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு பொது மேடையில வந்து கேள்வி கேட்க நிறைய பேர் தயங்குறாங்க. இது நான் பள்ளிகள்ல, முக்கியமான அரசு பள்ளிகள்ல பாக்குறேன். அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சா கூட அவங்க என்னன்னா அதை வந்து ஒரு பொது மேடையிலயோ இல்ல ஒரு 10 பேர் கூடி இருக்கக்கூடிய இடத்துலயோ அவங்க வந்து அந்த வாயை திறக்கிறதுக்கு பயப்படுறாங்க. காரணம் என்னன்னா, நம்ம தப்பா சொல்லிடுவோமோ, தப்பா சொன்னா மற்றவங்களுடைய வந்து எப்படி நம்மளை பத்தி யோசிப்பாங்க, நம்மளை பத்தின ஒரு இமேஜ் உடஞ்சிருமோ. இமேஜ்ங்கிறதே ஒரு மித்து தாங்க. நான் நிறைய டைம்ல சொல்லுவேன், நீங்க ரொம்ப பெரிய ஆள் அப்படிம்பாங்க. பெரிய ஆளு சின்ன ஆளுலாம் ஒரு நம்மளா வச்சுக்கிறது தான், நம்ம மனசுக்குள்ள நம்ம நினைச்சுக்கிறது தான். யாருமே இங்க பெரிய ஆளு சின்ன ஆளு எல்லாம் கிடையாது. எல்லாருமே ஈக்குவல் ஸ்கில்லோட தான் இருக்கிறோம். பட் அதை வெளிப்படுத்துற விதத்துல தான் நம்மளோட பர்சனாலிட்டியை நம்ம வந்து பெரிய ஆளா நம்ம காமிச்சுக்கிறோம். வேற ஒண்ணுமே கிடையாது. வெளிப்படுத்துறதுக்கு தைரியமா வெளிப்படுத்துங்க. இது ஒரு சைக்காலஜி தான், ஹியூமன் சைக்காலஜி. பயப்படாதீங்க. தன்னம்பிக்கையோட, நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கும், பட் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு 4 பேர் இருக்கக்கூடிய இடத்துலயோ ஒரு 40 பேர் இருக்கக்கூடிய இடத்துலயோ தைரியமா வெளிப்படுத்துங்க. உங்களுக்கு தெரிந்த ஆங்கிலம் சிம்பிளா, இப்ப சார் இவ்வளவு அழகா இங்கிலீஷ் பேசுறாரு, எல்லாமே ரொம்ப சிம்பிளா தெரியாதவங்களுக்கு புரியுற வார்த்தைகள்ல தான் பேசினாரு. ரொம்ப அப்படியே ஜிமிக்ஸ் வேர்டெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப அப்படியே ஹைஃபை இங்கிலீஷ்லயோ இல்ல ஒரு ஸ்லாங் வந்து அமெரிக்கன் ஸ்லாங்லயோ இல்ல வேற ஏதோ ஒரு கண்ட்ரியோட ஸ்லாங்லயோ அவர் பேசல. ரொம்ப சிம்பிளா தான் பேசினார். இதை போல நம்ம ஒருத்தவங்களுக்கு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் அதுவும் சொன்னார் சார். கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் அப்படிங்கறது வந்து ஒரு சிம்பிளா நம்ம என்ன சொல்ல வரோமோ அதை மற்றவங்களுக்கு புரிஞ்சா போதும், அவ்வளவுதான். அது எப்படி இருக்கணும் அப்படிங்கறது வந்து நம்ம பேசிக்கிறதுல தான் இருக்கு. அதுக்கு சின்னதா சின்ன ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னாக்கா, காமராஜருக்கு வந்து ஆங்கிலம் தெரியாது அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஸோ காமராஜ் வந்து நேரு வந்து ஒரு தடவை ஒரு பார்ட்டிக்காக அவர் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு. அப்புறம் காமராஜ் வீட்டுக்கு வந்து நேரு வரும் பொழுது அவருக்கு வந்து ஆங்கிலம் வந்து தெரியல. அப்ப சாப்பிடுறாங்க. சாப்பிடும் பொழுது அவருக்கு இலையில பரிமாறும் பொழுது அவர் ரவா கேசரியும் ரவா உப்புமாவும் வச்சிருக்கிறாங்க. அப்ப நேரு வந்து கேட்கிறாரு, என்னது அப்படின்னு. இது வந்து ஆட் வித் சால்ட் வந்து என்னது, உப்புமா, கால்டஸ் உப்புமா.
ஆட் சுகர் இஸ் கால்ட் அஸ் கேசரி. அவ்வளவுதான், சிம்பிள். கம்யூனிகேஷன் முடிஞ்சு போச்சு. அவர் என்ன நினைக்கிறாரு, நான் வந்து சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லணும், அவ்வளவுதான். அது நான் வந்து ரொம்ப பெரிய அப்படி ஃப்ளூயண்டா இங்கிலீஷ்ல பேசி சொல்லணும் அப்படிலாம் கிடையாது. கம்யூனிகேட் பண்ணணும், அதை கம்யூனிகேட் பண்ண சிம்பிளா. இது வந்து வந்து நீங்க எங்க வேணாலும் படிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, பேசுறது வந்து ஒரு பயம் இருக்காது, ஒரு தயக்கம் இருக்காது. ஆங்கிலம் அப்படின்னா ஒரு பயமோ ஒரு தயக்கமோ தேவையில்ல. கண்டிப்பா நம்ம வரும் வாரங்கள்ல ஒரு ஒரு வார்த்தையும் ஏபிசிடில இருந்து, அதாவது ஏபிசிடி நான் வந்து எல்கேஜி படிக்கும்போது நான் வந்து வெக்கப்படுறதே கிடையாது, சொல்லுவேன். நான் வந்து ஒரு அரசு பள்ளியில தான் படித்தேன். 5வது வகுப்புல தான் ஆங்கிலமே கத்துக்கிட்டேன். என்னுடைய தம்பி வந்து படிச்சது வந்து ஒரு நல்ல ஒரு ஆங்கில பள்ளியில. அவன் எல்கேஜி படிக்கும்போது ஏபிசிடில வந்து 26 லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒரு 5 லெட்டர் மட்டும் நம்ம வந்து வவல்ஸ்ன்னு சொல்றோம். மீதி உள்ள லெட்டர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டான். சொல்லி கொடுக்க எனக்கு தெரியல. ஏன்னா அப்ப எனக்கு தெரியல. தெரிஞ்சுக்கும் போது அப்ப நான் என்ன தெரியலன்னு நினைக்கல. உடனே ஒரு ஆங்கில ஆசிரியர்கிட்ட நான் போய் கேட்கிறேன், இது வந்து நம்ம என்ன சொல்றோம், கான்சனன்ட். மீதி உள்ள லெட்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கான்சனன்ட்னு சொல்றோம். வவல்ஸ் தவிர மீதி உள்ள லெட்டர் கான்சனன்ட். ஸோ இதை மாதிரி ஒரு ஒரு இடத்துல நம்ம தயக்கம் இல்லாம நம்ம கத்துக்கும் பொழுது, நம்ம வந்து கத்துக்காத வரைக்கும் தான் முட்டாளா இருக்கும். என்னைக்கு நம்ம கத்துக்கிட்டோமோ அன்னைக்கு அறிவாளி ஆயிடும். ஸோ எல்லாருமே அறிவாளி ஆகிறதுக்கு நம்ம ஆசைப்படுறோம். ஆனா அதற்கான முயற்சிகள் எடுக்கிறது இல்லை. அதனால அந்த முயற்சிகள் இன்னைக்கு தம்பியோட சேர்ந்து நம்ம எல்லாரும் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ ஸோ மச். இந்த ப்ரோக்ராமும் கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் 1 minute தான் இருக்குது. ஸோ ரியலி இம்ப்ரெசிவ் ப்ரோக்ராம். தேங்க்ஸ் அ லாட். நெக்ஸ்ட் வீக் எல்லாரும் இதே பிளாட்ஃபார்ம்ல அடுத்ததுல சந்திப்போம். இதே டைம்ல நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல் தி பார்ட்டிசிபென்ட்ஸ். அவங்க இல்லைன்னா நம்ம இல்லையே. நெக்ஸ்ட் வீக் எல்லாருமே ஒருத்தர் கூட்டுவாங்க, அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயனடையட்டும் இந்த ப்ரோக்ராம் மூலமா. கரெக்டாக 7க்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம், 7:40க்கு க்ளோஸ் பண்ணிடுவோம். அதனால 7க்கு எல்லாருமே வந்துருங்க. தேங்க்யூ. ஏன் பண்ணிக்கலாமா ப்ரோக்ராம்?